குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேண்டிங் ஆஃப் ஜென்ரேட்டர் பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரொடக்ஷன் வேணும்னு தோன்றவங்க கொஞ்சம் இன்ட்ரொடக்ஷன் எழுதிக்கோங்க. ஸோ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கடுத்து சைட் ஹெட்டிங் பிரின்சிபல்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்லோ லேர்னர்ஸ் பிரின்சிபல்லேருந்து என்ன செய்யலாம் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் எல்லோரும் யாராக இருந்தாலும் சரி தான், பிரின்சிபல் கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கணும், எழுதியிருக்கணும். பிரின்சிபல் எழுதலைன்னா மார்க் போயிடும். So this Van de Graaff generator works on the principle of electrostatic induction and action at points. இந்த லைன் கண்டிப்பாக எல்லோரும் என்ன செஞ்சுருக்கணும், எழுதியிருக்கணும். இதுக்கு சடன் மார்க்ஸ் உண்டு. இது எழுதலைன்னா அந்த மார்க்ஸ் போயிடும். அடுத்து டிஸ்கிரிப்ஷன் ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணி பிக்சர்லேருந்து நான் என்ன செய்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். பிரின்சிபலுக்கு கீழே a large hollow spherical conductor is fixed on a insulating stand. ஒரு இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் இருக்குது. இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது வந்து ஒரு இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட். அதுக்கு மேலே ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் ஒரு கண்டக்டர் இருக்குது. ரைட். எ புள்ளி பி இஸ் மவுண்டட் அட் த சென்டர் ஆஃப் த ஹாலோஸ்பியர். ஹாலோஸ்பியரோட சென்டரில் பி அப்படின்னு ஒரு புள்ளி இருக்குது. பாட்டமில் சி அப்படின்னு ஒரு புள்ளி இருக்குது. ஸோ அடுத்த லைன் அதுதான். அண்ட் அனதர் புள்ளி சி ஃபிக்ஸ்டு அட் த பாட்டம். எ பெல்ட் மேடப் ஆஃப் இன்சுலேட்டிங் மெட்டீரியல் லைக் சில்க் ஆர் ரப்பர். சில்க் அல்லது ரப்பரால் உருவாக்கப்பட்ட ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல். இந்த ரெண்டுமே வந்து ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல் தான். இந்த மாதிரி ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியலால் உருவாக்கப்பட்ட ஒரு பெல்ட் வந்து இந்த ரெண்டு புள்ளி மேலேயும் என்ன செய்யுது அப்படின்னா ஓடுது, சுற்றுது. ரைட். இந்த புள்ளி சி இஸ் டிரைவன் கண்டினியூஸ்லி பை த எலக்ட்ரிக் மோட்டார். சி வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ சி கூட சேர்ந்த பியும் சுற்றும். இந்த ரெண்டையும் அட்டாச் பண்ணுற பெல்ட்டும் என்ன செஞ்சிட்ருக்கோம், சுற்றிக்கிட்டே இருக்கும் வித் த ஹெல்ப் ஆஃப் எலக்ட்ரிக் மோட்டார். அவ்வளோதான். Two comb-shaped metallic conductor E and D fixed near the pulleys. இதுதான் ரொம்ப முக்கியம். ரெண்டு புள்ளி பக்கத்துலேயும் கோம்ப் ஷேப் கண்டக்டர் இருக்குது. ஒரு கண்டக்டரோட பேர் வந்து E, இன்னொரு கண்டக்டரோட பேர் வந்து D. கோம்ப் D maintained at a positive potential 10 to the power of 4 V by a power supply. ஸோ D பக்கத்தில் பார்த்தீங்கனாலே தெரியும், அதை ஒரு பவர் சப்ளை கூட என்ன செஞ்சுருக்காங்க, கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே பாசிட்டிவ் பொட்டென்ஷியல் 10 to the power of 4 வோல்டேஜ் எப்போவுமே இருக்கும். ஓகே. த அப்பர் கோம்ப் இ இஸ் கனெக்டட் டு த இன்னர் சைட் ஆஃப் ஹாலோ மெட்டாலிக்கல் ஸ்பியர். ஸோ அது ஆல்ரெடி ஸ்பியருக்குள்ளே தான் அந்த இன்னொரு கண்டக்டர் என்ன செய்யுது இருக்குது. எஸ். இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம். இது வரைக்கும் டிஸ்கிரிப்ஷன். இனிமேல் வந்து ஒர்க்கிங். ஸோ ஒர்க்கிங்கில் எல்லாருமே ஒரு இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பிரின்சிபலில் பார்த்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷனையும் ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸையும் யூஸ் பண்ணி தான் இது கண்டிப்பாக ஃபங்க்ஷன் ஆகும். ரைட். இது எழுதுறதுல தான், அல்லது இந்த லைனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேராகிராஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுலாம் நிறையா பசங்களுக்கு பிரச்சனை. அப்படி கஷ்டமான விஷயம்லாம் இங்கே ஒன்றுமே இல்லை. என்னங்கிறத நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். இந்த வேன் de Graaff ஜென்ரேட்டரில் ஃபுல் மார்க்ஸ் என்ன செஞ்சிடலாம், ஸ்கோர் பண்ணிடலாம். நிறையா பசங்க தேரி கொஸ்டின் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ண கொஸ்டினில் இந்த வேன் de Graaff ஜென்ரேட்டரும் ஒன்று. அப்படி அவாய்ட் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. லைன் பை லைனாக ரீட் பண்ணி மீனிங் என்னங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக எழுதிடலாம். இப்போ பாருங்கள், நான் லைன் பை லைனாக ரீட் பண்ணி அதில் என்ன மீனிங் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். டியூ டு ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு நியர் த கோம்ப் டி, ஏர் பிட்வீன் த பெல்ட் அண்ட் comb D get ionized by the action of points. ஸோ comb D எங்கே இருக்குது, இந்த இருக்குது. அண்டு C அப்படிங்கிற புள்ளி எங்கே இருக்குது, இந்த ரெண்டும் பக்கத்தில். இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஏர், அந்த ஏர் ஃபுல்லாக என்னவாக மாறிடும் அப்படின்னா அயான்ஸாக மாறிடும். அயான்ஸாக மாறுறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கே இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் தனித்தனியாக பிரிஞ்சிடும். இது எதனால் நடக்குது அப்படின்னா ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸால் நடக்குது. இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த பெல்ட்டுக்கும் கோம்ப் டிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஏர் ஃபுல்லாக என்னவாக மாறும், அயான்ஸாக மாறிடும். அயான்ஸாக மாறுறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் பிரிகிறதுக்கு பேர் தான், தனித்தனியாக பிரிகிறதுக்கு பேர் தான் அயான்ஸ். இப்போ அந்த இடத்துல நிறைய பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கும், நிறைய நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும். இந்த நெகட்டிவ் சார்ஜை ஃபுல்லாக அந்த கோம்ப் டி என்ன செஞ்சிடும் அப்படின்னா அட்ராக்ட் பண்ணி இழுத்துரும். அந்த பாசிட்டிவ் சார்ஜஸை ஃபுல்லாக அந்த பெல்ட்டில் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா ஒட்டிடும். ஒட்டின உடனே என்ன நடக்கும்,
பெல்ட் ஏற்கனவே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு நமக்கு தெரியும். ஸோ ஒட்டுன அந்த பாசிட்டிவ் சார்ஜ்லாம் மேலே நோக்கி போகும். இவ்வளோ தான். இப்போ பாருங்கள், இப்போ நான் சொன்னதை ஃபுல்லாக இங்கே இந்த சென்டென்சஸாக இருக்குது. அப்படியே நான் ரீட் பண்ணுறேன், உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிஞ்சிடும். The positive charges are pushed towards the belt and the negative charges are attracted towards the comb. Right? எழுதிடலாமா? இந்த ரெண்டு சென்டென்ஸ் எழுதிடலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எழுதி இதை எழுதிடலாம். The positive charges stick to the belt and move up. மேலே போயிடும்னு சொன்னேன், மேலே போயிட்டுருக்கு. When the positive charges on the belt reach the point near comb E, the comb E occurs negative charge and the sphere occurs positive charge due to electrostatic induction. ஸோ இப்போ அடுத்த பிரின்சிபல் வந்தாச்சு. ஸோ இந்த ஏர் வந்து அயனைசேஷனாக மாறி பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் பிரிஞ்சு கோம்ப் டி வந்து எல்லா நெகட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் அண்டு பாசிட்டிவ் சார்ஜ்லாம் பெல்ட்டு கூட அட்டாச் ஆகி மேலே போகிறதுக்கும் காரணம் யார் அப்படின்னா ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ். இதுதான் கீழே. இப்போ அடுத்த பிரின்சிபல் வருது. ஸோ இந்த ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிடக்கூடாது. இப்போது ஒட்டுன பாசிட்டிவ் சார்ஜ் கோம்ப் இ கிட்ட வந்துருச்சு. ஸோ பி அப்படிங்கிற புள்ளி கிட்ட வந்து கோம்ப் இ கிட்ட வந்தாச்சு. எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன்னா என்னன்னு தெரியும். ஒரு கண்டக்டரில் நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அந்த ஒரு கண்டக்டரில் பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டக்டரை இன்னொரு கண்டக்டர் கிட்ட கொண்டு போனீங்க அப்படின்னாலே அந்த புதுசாக இருக்கிற இன்னொரு கண்டக்டரில் நெகட்டிவ் சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் அப்படி நினச்சிக்கோங்க. இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் மேலே வருது, புள்ளி பி கிட்ட வந்துடுச்சு. அது கிட்ட தான் இன்னொரு கண்டக்டர் இருக்குது. கண்டக்டர் யார்? இ. அப்போ இப்போ கண்டக்டர் இயில் என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? நெகட்டிவ் சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகும். ரைட்? பெல்ட்டில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அது இ கிட்ட வந்த உடனேயே இ ஃபுல்லாக என்ன ப்ரொடியூஸ் ஆகிரும் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகிரும். இயில் நெகட்டிவ் சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆன அடுத்த செகண்டு இ பக்கத்தில் இன்னொரு கண்டக்டர் இருக்கார். அவர் தான் யார் அப்படின்னா இந்த ஸ்பியர். அப்போ இந்த ஸ்பியரில் ஃபுல்லாக என்ன ப்ரொடியூஸ் ஆகிரும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகிரும். இது நடக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். அவ்வளோதான். As a result of positive charge pushed away from the comb E and reaches the outer surface of the sphere. இப்படி ப்ரொடியூஸ் ஆன பாசிட்டிவ் சார்ஜு ஸ்பியரோட அவுட்டர் சர்ஃபேஸில் போய் ஸ்டோர் ஆகுது. ஏன் அங்கே போய் ஸ்டோர் ஆகுது? அங்கே தான் இடம் இருக்குது, அங்கே போய் ஸ்டோர் ஆகுது. அவ்வளோதான். Since the sphere is conductor, the positive charges distributed uniformly on the surface of the hollow sphere. யூனிஃபார்மாக அந்த ஸ்பியர் ஃபுல்லாகவே இப்போ ப்ரொடியூஸ் ஆன பாசிட்டிவ் சார்ஜ் என்ன செய்யும் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகும். அவ்வளோதான். அட் த சேம் டைம் நெகட்டிவ் சார்ஜஸ் நல்லிஃபை த பாசிட்டிவ் சார்ஜஸ் இன் த ஃபீல்டு டியூ டு கொரோனா டிஸ்சார்ஜ். ஸோ இந்த சைடு, இந்த பெல்ட்டோட அடுத்த சைடு பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் ஒன்று நல்லிஃபை ஆயிரும். அப்போ அங்கேருந்து அந்த சைடு என்ன செய்யாது? ஒன்றுமே இருக்காது. ஸோ when the belt descends, it's almost no net charge. அங்கே எந்த சார்ஜும் இருக்காது. At the bottom it again gains a large positive charge. ஸோ இந்த பெல்ட்டு சுற்றி வரும்போது இந்த கோம்ப் டி கிட்ட மறுபடியும் பெல்ட் வரும்போது இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகும். அகைன் அண்ட் அகைன் நடக்கிறனால இங்கே மறுபடியும் நிறையா பாசிட்டிவ் சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ப்ராசஸ் கண்டினியூஸ்லி. ஸோ இந்த ப்ராசஸ் கண்டினியூவாக ரிப்பீட் ஆகி நடந்துகிட்டே இருக்கும். இந்த ஸ்பியர் ஷேப் கண்டக்டரில் 10⁻⁷ அளவுக்கு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் ப்ரொடியூஸ் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் என்ன செஞ்சுட்டே இருக்கும்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜஸை நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா அந்த ஸ்பியரில் சேவ் பண்ண முடியாது. லீக்கேஜ் ஆகி போய்கிட்டே இருக்கும். அதை விட அதிகமாக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா அது லீக்கேஜ் ஆகி போய்கிட்டே இருக்கும். அந்த லீக்கேஜை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கேஸ் ஃபில்டு ஸ்டீல் சேம்பர் வித் ஹை ப்ரெஷரில் வச்சோம் அப்படின்னா இந்த ஸ்பியர் ஷேப் கண்டக்டரை கேஸ் ஃபில்டு ஸ்டீல் சேம்பர் அட் வெரி ஹை ப்ரெஷரில் வச்சோம் அப்படின்னா இந்த லீக்கேஜை ஓரளவுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா தடுக்கலாம். ஸோ ஹை வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இப்படி இந்த வேண்டிகாப் ஜென்ரேட்டரில். அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஆக்சலரேட் த பாசிட்டிவ் அயான்ஸ். பாசிட்டிவ் அயான்ஸோட ஸ்பீடை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது என்ன செய்யுது அப்படின்னா யூஸ் ஆகுது. அப்படி அந்த பாசிட்டிவ் அயான்ஸோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேஷன் அண்ட் சம் அதர் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இங்கெல்லாம் நம்ம அதை என்ன செய்யலாம் அப்படின்னா பயன்படுத்தலாம். ஸோ ஆக்சலரேட்டட் பாசிட்டிவ் அயான்ஸ் தேவைப்படுது எங்கே? நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேஷனில்.
அப்போ நம்ம கண்டிப்பாக அதோட எந்தெந்த பாசிட்டிவ் அயான்ஸுக்கெலாம் அதிகமான ஸ்பீடு இருக்குமோ அதை தான் நம்ம நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேஷனில் யூஸ் பண்ண முடியும். அப்போ அந்த பர்பஸுக்காக நம்ம இதோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகே, எஸ், இது இவ்வளோ போதும். ஸோ அந்த நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேஷன்னா என்ன, ஏன் பாசிட்டிவ் அயனோட ஸ்பீடை அங்கே இன்க்ரீஸ் பண்ணுறோம், இதெல்லாம் அந்தந்த டாபிக் வரும்போது டீப்பாக நம்ம கற்றுக்கலாம். தேங்க்யூ.